கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலே தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், ஆலோசனை கர்த்தர். அவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனமாய் கேட்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். இந்த நாளில் நாம் தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலினை கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். இந்த தேவ ஆலோசனையின் தலைப்பு விசாரியுங்கள். விசாரியுங்கள், அதாவது கர்த்தரிடத்துல விசாரியுங்கள். நாம் வாசித்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதாவது தாவீதுக்கு விரோதமாய் பெலிஸ்தர்கள் யுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்போது தாவீது உடனே அவசரப்பட்டு யுத்தத்திற்கு செல்லவில்லை. இவர் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து விசாரிக்கிறார். நான் யுத்தத்திற்கு போலாமா போகக்கூடாதா என்று விசாரிக்கிறார். ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிறார். தேவனிடத்தில் விசாரிக்கும் போது ஆண்டவர் தெளிவான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ யுத்தத்துக்கு போகலாம், ஆனா அவர்களுக்கு பின்னால நீ போகக்கூடாது. அவர்களுக்கு பக்கமா சுற்றி போனோம். அதாவது நீ போகும்போது அங்கே செடிகள் இருக்கும், அந்த செடிகளில் இரைச்சல் கேட்கும். அதாவது அங்கே செடிகள் இருக்கும், அந்த செடிகளில் ஒரு இரைச்சல் கேட்கும். அந்த இரைச்சல் கேட்கும்போது கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். அப்படின்னா யுத்தத்திற்கு உனக்கு முன்னாலேயே கர்த்தர் புறப்பட்டு போவார் என்பதை தெளிவாக இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதாவது எதிராக யுத்தத்திற்கான சூழ்நிலை இருக்கிறது, எதிராளிகள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் மேற்கொள்ளணுமா வேண்டாமா, என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, விசாரிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போகணும், பின்னால போகக்கூடாது, பக்கமா போகணும், நான் உன்னை முன்னால புறப்படுவேன். இந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது இதில் நமக்கு என்ன தெரிகிறது? நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சில போராட்டங்கள், நெருக்கங்கள் கடந்து வருகிறது. சில எதிரான சூழ்நிலைகள் வருகிறது. அதாவது நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நமக்கு எதிரான சில செயல்பாடுகள், திட்டங்கள் சத்துருவாகிய பிசாசு மனிதர்கள் மூலமாய் உருவாக்கி நமக்கு விரோதமாய் செயல்பட வைப்பான். நம்ம எல்லா விஷயத்திலும் அவசரப்பட்டு நம்ம போய் ஏதாவது செய்து கொண்டிருக்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க மேக்சிமம் எல்லா காரியத்துக்கும் தேவ சமூகத்தில் போய் ஜெபத்தில் ஆண்டவரிடத்துல சொல்லி விசாரிக்கணும். இதுக்கு நான் என்ன செய்யணும், இந்த விஷயத்தை நான் மேற்கொள்வதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கணுமா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு கருத்தாக நம்ம விசாரித்தா தேவனிடத்தில் நமக்கு ஒரு ஆலோசனை தெளிவாக கிடைக்கும். இப்போ நீங்கள் அதாவது
ரெபேக்காள் ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ரெபேக்காளுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறாரு ஈசாக்கு ஜெபித்த பொழுது. ஆனா இவளுடைய வயிற்றில் குழந்தை இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் அதிகமா இருக்குது. இவ உடனே என்ன செய்கிறா தெரியுமா? தேவனிடத்துல போய் விசாரிக்கிறா. என் வயிற்றுல ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. 2 பிள்ளைங்க உன் வயத்துல இருக்கிறாங்க, இரட்டை பிள்ளைகள். அதனால கொஞ்சம் கஷ்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா அதை சொல்லி கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா எக்ஸ்ரே, ஸ்கேன் இப்படிப்பட்ட எல்லா வசதிகளும் இருக்கிறது. என்ன நமக்குள்ளே இருக்கிறது, வயிற்றுல என்ன இருக்கிறது, ஒரு இடத்துல சரீரத்துல ஒரு வலி உண்டானாலும் கூட அதுக்கு பரிசோதனை செய்து அதை சரியா கண்டுபிடிப்பதற்கான காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. அந்த நாட்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார் விசாரிக்கும் போது. அப்படி நமக்கு இதுல என்ன தெரிகிறதுனா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தை நமக்கு முன்பாக நிறுத்தி பார்த்தாலும் அதற்கு மேலாக தேவனிடத்திலிருந்து நமக்கு சில காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு புரிந்து கொண்டீர்களா? நம்ம தேவனுடைய பாதத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அறிந்து கொள்ள முடியும். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது எலிசா தீர்க்கதரிசியுடைய நாட்களில சீரியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்றதுக்கு பிளான் பண்ணி இஸ்ரவேலருக்கு எதிராக அங்கங்கே பாளையம் இறங்கி இருக்காங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க பாளையம் இறங்கி அங்கங்கே, அதாவது இஸ்ரவேல் படை வரும்போது அவங்களை வீழ்த்தணும்னு வியூகங்கள் வகுக்கப்பட்டு அங்கங்கே படைகளை ரகசியமா வைத்திருக்கிறாங்க. ஆனா எலிசா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்பித்து கொடுக்கிறார். எந்தெந்த இடத்துல சீரிய ராணுவம் இருக்குது அப்படின்னு காண்பிச்சோன்னா முன்கூட்டியே இஸ்ரவேல் ராஜாவுக்கு எலிசா எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்குறான். எனக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, இந்த வழியா போகாதீங்க, இந்த இடத்துக்கு ஆட்களை அனுப்பாத, நீ கொஞ்சம் விலகிப்போ, அல்லது அந்த இடத்துல நீ போனேன்னா இன்னும் உனக்கு மிலிட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாருங்களேன், இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு எத்தனை ராடார்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாடுகளும் இனி ஒரு நாட்டின் தன் எதிரி நாட்டுகளுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பதுக்கு கண்டுபிடிப்பது வச்சிருக்காங்க. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் எப்படி பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியை ராடாருக்கு மேலே பயன்படுத்துறாரு. இதெல்லாம் எதுக்கு ஆண்டு எழுதி வச்சிருக்காருன்னா, எந்த மறைமுகமான காரியமானாலும் அல்லது நடக்க போகிற காரியமானாலும் நாம் செய்ய வேண்டிய காரியமானாலும் தேவனுடைய பாதத்திலிருந்து அமைதியா ஜெபத்தில் அவரிடத்துல விசாரிச்சா அதுக்கு நமக்கு ஒரு பதில், ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுப்பாரு. இதை இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டவர் பேசுகிற ஒரு ஆண்டவர். எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும், எல்லாவற்றையும் அவரால் சொல்ல முடியும். அது நம்ம தெளிவா புரியணும். வேதத்தை நம்ம வாசித்து தியானிக்கும் பொழுதே ஆண்டவர் எந்தெந்த இடத்துல எப்படி பேசி இருக்கிறார், எப்படி செயல்பட்டு இருக்கிறாரு, எப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாருங்கிறத ஆதி ஆகமத்திலிருந்தே ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். அப்போ பாருங்க, தாவீது போய் விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்லார், நீ போ, இந்த வழியா போகாத, இப்படி பக்க வழியா போ, ஆனா நான் உனக்கு முன்னால புறப்படுவேன். நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படியே தாவீது போகிறார் யுத்தத்துக்கு. கர்த்தர் முன்பாக போகிறார். யுத்தத்துல ஜெயம் கிடைச்சிச்சு. தாவீதுடைய பேர் புகழ் தேசமெல்லாம் பரம்பிற்று. புரிந்து கொண்டீர்களா? தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு செய்யுங்க. ஒரு வாலிப தம்பி எதிர்காலத்தை குறித்து ஒரு குழப்பமான நிலையில் இருந்தான். அவன் அடியனை சந்திக்க வந்தான். எனக்கு என்ன முடிவெடுப்பதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர் ஏதாவது பேசினா எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் அவன்கிட்ட, கர்த்தர் பேசுவார் தம்பி, ஆனா ஒன்று, என் இருதயத்தில் இப்போ எனக்கு ஒரு ஏவுதல் ஆவியானவர் வைக்கிறார். நீ உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன செய்யணும், ஆண்டவருடைய
பிளான் என்ன அப்படின்னு தேவனுடைய பாதத்தில் நீ காத்துரு. முடிந்தா ஒரு 3 days ஃபாஸ்டிங் போட்டு அந்த நாட்களில் நீ வேறு எந்த காரியத்தையும் அதிகமாக செய்யாமல் அவனுடைய பாதத்திலிருந்து ஜெபம் பண்ணு. வேதத்தை நல்லா வாசி. கர்த்தர் இடத்துல ஒன்றில் ஒரு தரிசனத்தின் மூலம் அல்லது ஒரு சொப்பனத்தின் மூலம் அல்லனா ஒரு வேத பகுதியை கொண்டு ஒரு வசனத்தை கொண்டு தெளிவாக இடத்துல பேசுவார் என்று சொல்லி அனுப்பினேன். அவன் முதல்ல கொஞ்சம் நான் சொன்னோன்னு அப்படி அமைதியாக இருந்தான். நாம் எதிர்பார்த்தது ஏதோ ஊழியக்காரன் மூலம் ஒரு வெளிப்படுத்துதல் கிடைக்கும் என்று நினைத்தான். ஆனால் ஆவியானோர் அவனே தேவ சமூகத்தில் இருப்பதற்கு நடத்தினார். சரி என்று ஒத்துக்கொண்டான். ஜெபித்து அனுப்பினேன். கடந்து போனான். அதன் பிறகு ஒரு 2 மாதம் தாண்டி என்னை சந்திக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னான். அங்கள் சொன்ன மாதிரியே நான் போய் என்னுடைய பாதத்தில் இருந்தேன், ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் என்னுடைய எதிர்காலத்தின் திட்டத்தை குறித்து எல்லாம் தெளிவாக எனக்கு பேசிட்டாரு. அதனால இப்போ அந்த கலக்கத்தை விட்டுட்டேன். அந்த மாதிரி காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இந்த காரியங்கள் இப்போ அனுகூலமாயிட்டு இருக்குது. ஒரு பிளான் எனக்கு ஆண்டவரே கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னான். சொன்னது மட்டும் இல்லை, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இனி நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை முடிவு பண்ணாலும் தேவனுடைய பாதத்திலிருந்து நான் கேட்டு அறிந்து செய்வாங்க. அந்த அளவுக்கு நான் தேவனை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். தேவன் என்கிட்ட இப்போ பேசுகிறது நான் புரிகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்னை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னான். பாருங்களேன், இதுதான் நம்ம ஆண்டவர். நம்ம எங்கேயோ போய் யார்கிட்டயும் போய் கேட்டு நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கிறேன்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை போய் கேட்டு ஆண்டவர் இதை செய்வாரா, என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன படிப்பு, என்ன வேலை, என்ன வியாபாரம் கேட்குறோம். தவறில்லை, தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். ஆனால் ஏன் நம்மகிட்ட பேச மாட்டாரா? நம்மகிட்ட ஆலோசனை கொடுக்க மாட்டாரா? என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டாரா? கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு லெவலுக்கு வாங்கலை, ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிற அளவுக்கு வாங்கலை. அது கொஞ்சம் தேவ சமூகத்தில் பொறுமையாக இருக்கணும். தேவன் பேசுவாருன்ட்டு நம்பணும். ஒரு தாகம் வேணும், அவ்வளோதான். எவ்வளோ தெளிவாக இருக்குது நம்ம வாழ்க்கை தெரியுமா? என் வாழ்க்கையில் அப்படி எத்தனை காரியங்களை தேவனுடைய பாதத்தில் இருந்து ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் தெரியுமா? சில குழப்பமான காரியங்களுக்கு முடிவெடுக்க தெரியாமல் இருக்கும்போது கூட நான் அப்படி தேவ சமூகத்தில் இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் சில நேரங்களில் ஆவியானவரை லீட் பண்ணுவார். இதை பண்ணு அப்படி செய்வார். ஆனால் சில காரியத்தை நம்ம அப்படி ஆண்டவர் உடனே நமக்கு லீட் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. காத்திருக்கணும், ஒரு பாதத்தில் அமர்ந்திருக்கணும், அவருடைய பதில் வர்றதுக்கு காத்திருக்கணும். புரிந்து கொண்டீர்களா? தாவீதுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு பெரிய காரியம் என்ன தெரியுமா? எந்த காரியத்துக்கும் தேவனிடத்தில் போய் விசாரித்து செய்வது, தேவனிடத்தில் கேட்டு செய்வது. நீங்கள் அப்படி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? நம்ம ஆண்டவர் பேசுகிறவர். எதிர்காலத்தை குறித்து பயந்து இருக்கிறீங்களா? தோல்வி பயத்தில் இருக்கிறீங்களா? சுற்றி எதிரிகளா? என்ன செய்வதென்று தெரியலையா? பிசாசின் போராட்டமா? பயப்படாதீங்க. நீங்களே தனித்து போய் தேவ சமூகத்தில் இருந்து 1 நாள், 2 நாள், 3 நாள், சில காரியத்து பல நாட்கள் நம்ம தொடர்ந்து தேவ சமூகத்தில் பல மணி நேரம் இருக்க வேண்டியது இருக்கும். சில காரியத்து பல வருடங்கள் கூட இருக்க வேண்டியது இருக்கும். பயப்படக்கூடாது. ஆண்டவர் தெளிவான ஒரு நடத்துதலை ஆண்டவர் கொடுக்கிறது வரையிலும், பேசுறது வரையிலும், ஒரு ஆலோசனை சொல்லுகிற வரையிலும் நீங்கள் அதை காத்திருந்து கேட்டு செய்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றியின் பாதையில் இருக்கும். யாரும் உங்களை அசைக்க முடியாது. தோல்வியை நீங்கள் பார்க்கவே முடியாது. புரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? இனி நான் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்து மாம்ச சிந்தனையில், என்னுடைய சுயபலத்தில் யாரோ சொல்லி நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன். நான் சில காரியத்தில், அதாவது முடிவெடுப்பதற்கு தேவனிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்தில் போய் விசாரிப்பேன்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்களா? அதை செய்வீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். நன்றி தகப்பனே. தாவீது யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா என்று சொல்லி தேவனிடத்தில் விசாரித்தான். ஆண்டவர் பதில் கொடுத்தீர். அதன்படி யுத்தத்துக்கு அவன் புறப்பட்டான். நீர் முன்பாகவே புறப்பட்டீர். யுத்தத்தில் ஜெயம் உண்டானது. அப்படி அத்தனை பேர் இன்றைக்கு இந்த தேவ ஆலோசனை கேட்ட தேவ பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் உம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு ஆண்டவரே உம்மிடத்தில் விசாரித்து பதில் பெற்றுக்கொண்டு அதன்படி செய்யட்டும். அப்பொழுது நீர் முன்பாக போய் இவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடும். மேன்மையை கட்டளிடும். இனி யாரும் தோல்வியை காணக்கூடாது. அதிசயங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.